ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்தே இருக்கும். இப்போ காட்டில் எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் வீடியோ கரெக்டாக போட முடியல. இதுக்கு மேலே டெய்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டுடுறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, என் பொண்ணு வேறு எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களா. நாங்களும் காட்டில் எள்ளு போட்டிருந்தோம். சரி, எள்ளுருண்டை செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு எள்ளை வந்து நல்லா கழுவிட்டு இதை வந்து துவைச்சிக்கணும். துவைக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. கழுவுன எள்ள அப்படியே உரல்ல கொட்டி உலக்கையால் இடித்தோம் அப்படின்னா தோல் தனியாக வந்துடும். அது பேர் தான் துவைக்கிறதுன்னு சொல்கிறது. அதை வந்து ஒரு நாள் மட்டும் நம்ம வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா போதும். அப்புறமா சாயங்காலமாக அது புடைக்கும் போது தோல் தனியாக வந்துடும். அதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் வந்து ஆரிய அடைன்னு சொல்லுவாங்க. ஆரிய மாவு கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அதை தோசைக்கல்ல தட்டினா போதும், அது ஆரிய அடை. அதையும் மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு எள்ளு, ஆரிய மாவு, வெல்லம் 3யும் போட்டு இந்த மாதிரி உலக்கையில் இடித்தோம் அப்படின்னாவே நமக்கு நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் உருண்டை பிடிக்கும் போதே கையில் பாருங்கள் நல்லா எண்ணெய் வரும். இதுதாங்க எள்ளுருண்டை. இப்படி தான் நான் செய்யணும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.